ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். அப்படியே அலறி அடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க குட்டி பாசும். இங்கே அபியும் அப்படியே ராகவை போய் பார்க்குறாங்க. நீ நினச்ச மாதிரி என்ன உள்ளே வச்சு சாதிச்சிட்டில அப்படிங்கிறாங்க. சாதிச்சிட்டில அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், உங்களை எப்படி நான் வெளியே கொண்டு வருவேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷும் அபியும் எல்லாம் தெருவாக அலைகிறாங்க. எங்கே தேடுதுன்ட்டு கரெக்டாக மித்ரன் கண்ணில் பட்டுறாங்க. அவங்க காரை வந்து பார்த்தீங்கன்னா காரில் ஏறி ஓடுறாரு. அதை ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அந்த கார் நம்பரை வச்சு அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மித்ரன் அழகாக அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. போனகையோட பார்த்தோன்னே ஆகாஷை பார்த்தோன்னு அதிர்ச்சி ஆகிறாரு மித்ரன். யார் நீ, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன எங்களுக்கு தெரியலையா, எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தியே, அதுக்குள்ளே மறந்துட்டியா, நான் 1000 ஆஃபீஸுக்கு போவேன், நீ யார் எனக்குன்னு தெரியாது அப்படிங்கிற அபி வர்றாங்க. வந்து பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. ஏன்டா பொறுக்கி நான் எத்தனை நாளடா எங்களை ஏமாத்த நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சு நொறுக்குறாங்க. மிளகா பொடி அள்ளி போட போகிறாங்க. உண்மையை சொல்றியா என்னன்ட்டு கடைசியில் பார்த்தா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படி வீடியோ எடுங்க ஆகாஷ் அப்படின்னு குட்டி பாச சொல்கிறாங்க. அப்படியே எடுத்துறாரு. ஏன்னா அங்கே வந்து மாறிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதே வேகத்தோட அள்ளிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அவங்ககிட்ட அவங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவன் தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்கான், அதுக்கு என்னம்மா ஆதாரம், இங்கே பாருங்கள் வீடியோவை அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்புறம் என்னங்க, இவங்க குற்றவாளி நிரூபிச்சாச்சுல, எங்கள் ராகவ் சாரை வெளியில் விடுங்க, எங்கள் அண்ணன் வெளியில் விடுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா, நாங்கள் எப்படி விட முடியும், என்னங்க அது நியாயம், அதான் அவர் எந்த தப்பும் பண்ணே நிரூபிச்சாச்சு, அப்புறம் என்ன அவரை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராட்டம் நடத்துகிறாங்க. ஐயோ இவ பயங்கரமான ஆளாச்சு, இவ மறுபடியும் போராட்டம் நடத்திடுவா அப்படின்ட்டு அவர் வெளியில் விடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விட்டுறாங்க. ராக வெளியில் வந்துடுறாங்க. வந்த கேடு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க பாஸ் அப்படின்ட்டு. எப்படி நான் இங்கே இருக்கிறது உனக்கு சந்தோஷம் தானே, எப்படி காப்பாற்றினேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. எப்படியோ நம்மளை வெளில கொண்டு வந்துட்டா அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றும் சொல்லாமல் கிளம்பி வராங்க. ராகவ் சாரிடா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் விடுடா, எல்லாம் நடந்து போச்சு, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்தால் அப்படியே முரளிக்கு அதிர்ச்சி ஆகுது. என்ன காப்பாற்றி கூட்டி வந்துட்டாலே அப்படின்னு இடி இறங்குன மாதிரி நிற்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.